இந்த உதைபந்தாட்ட பரபரப்புக்குள்ள நாங்க இந்திய அணி சந்தித்த படுமோசமான தோல்வியை பற்றி பேசல. கொஞ்சம் மறந்து போச்சுதோ. மறக்கலன்றதை தாண்டி நாங்க மறந்தாலும் நீங்க விடல அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க. இந்தியா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு தோல்வியை நாங்க எதிர்பார்க்கல. ஆனா ஏன் இந்த தோல்வி இந்தியாவுக்கு? உலக சாம்பியன் உலக சாம்பியனாக முடிந்து போனதும் அணியில் மாற்றங்கள். அணியில் மாற்றங்கள் என்ன, அணி தலைவரை மட்டும்தானே தூக்கி இருக்கிறாங்க, வேற எதுவுமே இல்லை. அவர் வெளியால போயிருக்கிறார். அப்படியே புதிய ஒரு தலைவரை கொண்டு வந்து போட்டாங்க. அப்படியே அதே அணி வேர்ல்ட் கப்ல விளையாடின அதே டீம் வந்து அயர்லாண்டோட தோக்குது 2-0. சரி, அயர்லாந்தோட ஏதோ அப்படியே ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும், சில நேரம் அப்படி நடந்துரும்னு பார்த்தா இங்கிலாந்துல வந்து தோத்தது மாத்திரம் இல்லாம அட்டி வாங்கி கட்டி இருக்குது. 5 போட்டிகளையும் 5 போட்டியில 4 போட்டி தோல்வி. அதுல ஒன்று மழை காரணமா போச்சுது, இல்லாட்டி அதுவும் தோல்விதான். அதை விட மிக குறைந்த ஓட்ட எண்ணிக்கை, 2வது குறைந்த ஓட்ட எண்ணிக்கை, இந்தியாவின் T20 மிகப்பெரிய தோல்வி. இப்படி எதெல்லாம் அடி வாங்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்தது. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்திருக்குது. சூரியவன்சின்னு இருந்த அந்த பெரிய ஹைப் அப்படியே இப்போ உடைஞ்சு போய் சூரியவன்சியை பற்றி இப்போ கதைக்கிறதே இல்லை பாருங்க யாருமே. சூரியவன்சியோட கதை அப்படியே நின்று போச்சு. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்த ஓவர் ஹைப்பை கொடுத்து அவர் மீது ஒரு ப்ரெஷரை போட்டு இன்டர்நேஷனலில் கொண்டு வந்தால் அந்த இங்கிலாந்தில் வைத்து அவருக்கு அறிமுகத்தை கொடுத்தது என்பது ஒரு ஆபத்தான விஷயம். என்ன, இங்கிலாந்து ஆடுகளங்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்தியாவில் வச்சு கொடுத்துருக்கணும். இந்தியாவில் வச்சு கொடுத்துருக்கலாம். இந்தியாவில் வாய்ப்புகள் வருகின்ற வேளையில் அதில் கொடுத்து அவர் இந்தியாவில் ஆடுகளத்தில் பழக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையில வந்துமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு மேட்ச்ல தான் அடிச்சார், அந்த ஃபைனல்ல அடிச்சார். சூரியவம்சிக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்தியாவில் அவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. அதுதான் இப்ப சஞ்சு சாம்சன் கிரிக்கெட் இலங்கை மாதிரி வீரர்களுக்கு தடுமாறுற அணி என்றாலும் பரவாயில்ல. இப்ப சஞ்சு சாம்சன் கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா மாத்தி விட்டு இருக்குது. முதல் போட்டியில விளையாடுறார், அதுக்கு பிறகு 3 போட்டியில சூரியவன்சிக்கு அறிமுகம் கொடுக்கப்படுது, கடைசி மேட்ச்ல திருப்பி சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. இப்ப என்ன நடக்குது, ஆப்ஷன் இல்ல, சஞ்சு சாம்சன் எடுத்தே ஆக வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க. இப்ப அணிக்குள்ள ஒரு சிக்கல் பிரச்சனையாக வெளிக்காட்டி விட்டார்கள். எனவே ஜிம்பாப்வே சீரீஸ்ல ஒரு அதீதிய நம்பிக்கையாளர் என்ன தெரியாது, சஞ்சு சாம்சனை ஃபுல்லா ட்ராப் பண்ணிட்டாங்க. சூரியவன்சிக்கு தான் ஓப்பனர் என்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப அதை மாத்த இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்படியான பல சிக்கல்கள் இந்திய அணிக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கின்றது. கம்பீர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நிறைய முன்னாள் வீரர்கள், அஸ்வின் உள்ளிட்ட பல வீரர்கள் பெரிய விமர்சனம் இல்ல. அது மாத்திரம் இல்லை, இன்னும் பல கிரிக்கெட் வீரர்கள் பல இடங்கள்ல நேரடியாக கம்பீர் அல்லது நேரடியாக இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளர் என்று சொல்லாமல் பல இடங்களில் விமர்சனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்ப அண்மையில இது உறுதிப்படுத்தப்படுமா இல்லது உண்மையான செய்திகள் ஒரு கொசிப் தகவலாக வைத்துக் கொள்ளலாம். ரவிசாஸ்திரியை தலைமை பயிற்றுவிப்பாளராக இந்தியா கொண்டு வர போகின்றது. அதாவது கம்பீரை கட்டுப்படுத்துவதற்காக. கம்பீர் ரவிசாஸ்திரிக்கு இடையில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் இல்லை. கம்பீர் யாருடையும் பெருசா நல்லதாக தெரியல, கருத்துக்கள் இருக்கு, அது தெரியல இந்த மாதிரி. அப்ப முழுமையாக அரசியலுக்குள்ளால வந்திருக்கின்றார்கள். அப்ப கவாஸ்கர் கூட சொல்லி இருக்கின்றார், நினைக்கிறேன் கம்பீரை எதுவும் செய்ய முடியாது, அவர் செய்வதை அங்கே செய்துவிட்டு போவார். ஆனா இதுவரை காலம் இந்த போட்டிகள் தோல்வியுடையும் வரைக்கும் கம்பீர் தான் இருந்தாரு. எல்லா வெற்றியும் வந்து சன்னிடம் விமர்சனங்கள் இருந்தது. டெஸ்ட் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவே தொடர்ந்து வெற்றி தானே, டெஸ்டோட தோல்வி. இப்ப கடந்த காலங்களிலும் பார்க்க கௌதம் கம்பீர் வந்ததன் பின்னர் சர்ச்சைகள், தோல்விகள் அதிகரித்திருக்கின்றன. அப்படியா? இப்ப T20 முதலாவது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு வீழ்ந்தாகிவிட்டது இந்த தொடர் தோல்விகளோடு. அது இந்த தொடர் தான். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முதல்ல உலக கிண்ணம், அதுக்கு முதல் வந்த போட்டிகள் எல்லாமே இந்திய அணி குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கண்டது தானே. ஒரு வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கிண்ணங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் வச்சிருக்காங்க. கிண்ணங்களை வெற்றி பெற்றுக் கொண்டாலும் சந்துரு, இப்ப டெஸ்ட் தொடர் தோல்விகள், இந்தியாவில் வைத்து அடி வாங்கியது, அல்லது ஒரு ஸ்டேபிள் இல்லை, இந்தியா வந்து அடித்து விடும், வெற்றி பெற்றுக் கொண்டு போய்விடும், அள்ளி கொண்டு போய்விடும் என்ற அந்த ஷேக் கொண்டு இப்ப உருவாகி இருக்கு. பிரச்சனைகள் இருக்கின்றன, விமர்சனங்கள் உருவாகி பேசப்பட தொடங்கி இருக்கின்றன. அதுதான் இந்த அது கம்பீர் மீது தான் போய் முடிகின்றது. அது சில வேளைகளில் கம்பீரின் தலையில் இல்லாமல் தெரிவுக்குழுவினர் விட்ட பிள்ளைகள் அல்லது வேறு யாராவது விட்ட பிள்ளைகள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த தனியா கம்பீரை மட்டும் சொல்வதால் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. கம்பீர் வந்து இதுல பயிற்றுவிப்பாளர், அணியை தெரிவு செய்து வழங்குகின்றனர், வேற அணி இப்ப அகர்காரின் தலைமையில் தான் இருக்கின்றது. ஆனால் என்ன சொல்கின்றார்கள் என்றால், சகல விடயங்களுக்குள்ளேயும் கம்பீர் தலையை போடுகின்றார், அவருடைய முடிவுகளுக்கு ஏற்பால்தான் அணி தெரிவுக்குழு நடைபெறுகின்றது, செயல்படுகின்றது என்பது சொல்லப்படுகின்றது. இன்னொரு விஷயம்தான், கம்பீரையும் தாண்டி தெரிவுக்குழுவினரையும் தாண்டித்தான் சூரியவன்சி விளையாட வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது. கம்பீரையும் தாண்டி அதாவது இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. முன்னாள் வீரரோ அல்லது இன்னும் ஒரு இடத்தில் ஒரு சமூக வலைத்தளத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஃபேமஸ் இருக்கு தானே, வைபவ் சூரியவன்சி இப்பொழுது ஃபேமஸ். அந்த ஃபேமஸுக்காக இவர் விளையாட வைக்கப்பட்டார்.
இந்திய அணியில இல்லாத ஃபேமஸ் அதுதான். வீரர்களா? சூரியவம்சியை விட இந்திய அணியில இப்பொழுது அந்த ஹைப் இருக்கிறதால இந்திய அணிக்குள் அவரை கொண்டு வந்து இதை மேல் நோக்கி எடுப்பது, அதற்காக மேல்மட்டத்தில் இருந்து அதியுச்சபட்சத்து இடங்களில் இருந்து கூட வைபவ் சூரியவன்சியை விளையாட வையுங்கள். அப்படி நடக்குமாக இருந்தால் தெரிவுக்குழுவினருக்கும் கம்பீருக்கும் கூட சிக்கல் தானே. இப்படி பல சிக்கல்கள் அங்கே ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்குள். நீங்க சொன்னது போன்று தனியே கௌதம் கம்பீர் மீது நான் பார்த்த நிறைய விமர்சனங்கள் இந்த கிரிக்கெட் விமர்சகர்கள் இந்தியாவில் இருக்காங்க. நான் நேரத்துக்கு மாறிக்குவாங்க. எனக்கு இதே விமர்சனங்கள் எடுக்கிற வேளையில் இப்ப யாருங்கட ஸ்ரேயாஸ் ஐயர் அணித்தலைவராக எடுக்கப்படவில்லை, சுப்மன் கில்லுக்கு அணித்தலைவர் வழங்கப்பட்டது என்கின்ற போது கடந்த வருடத்தில் மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்தன. ஸ்ரேயாஸ் ஐயர் ஏன் இல்லை என்று. அந்த முடிவு இப்பொழுது எடுக்கப்பட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆனால் என்ன நடந்திருக்கின்றது? தோல்விதான், வெற்றி கிடைக்கவில்லை. ஏன் ஸ்ரேயாஸ் ஐயரை கொண்டு வந்தார்கள் என்று விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது நிலைமை மாறிக்கொண்டு போகிறது. கொண்டு வரல என்று சொல்லி விமர்சிச்சாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு நிலைமை மாறி முடியும். இப்ப சுப்மன் கில்ல கொண்டு வந்திருக்கலாம் தானே, ஐபிஎல்ல ஸ்கோர் பண்ணினார். இப்ப கார்த்திகோ அல்லது இன்னும் ஒருவர் பெயர்களை பார்த்ததில் வீடியோ ஒன்றில் பார்த்திருந்தேன். சீனியர் பிளேயர்ஸ், அதாவது சாய் சுதர்ஷன், KL ராகுல், சுப்மன் கில் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நல்ல ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ். ஏன் இவர்களை அணிக்குள் கொண்டு வராமல் வைத்திருக்கின்றீர்கள் என்பது போன்ற கதைகளும் ஓடிக்கொண்டது. அதுதான் நிறைய பேருடைய கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப சூரியவம்சி அவ்வளவு நீங்க வேகமா கொண்டு வந்து அணிய இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம். அவரும் சிக்கலாகி, இந்திய அணியும் சிக்கலாகி, இப்பொழுது அவர் ஒட்டுமொத்த கம்பீர்ல இருந்து இப்ப தெரிவுக்குழுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி ஒரு அப்படியே ஒரு குழப்பத்துல இருக்கு. குழப்பம் சஞ்சு சாம்சன் என்பது குழப்பம். இந்த குழப்பங்களுக்கு நீங்கள் சொன்னது போன்று இப்ப நான் ஒரு உதாரணத்தை காட்டுறேன். மறக்கப்பட போகின்றது இந்த குழப்பம். அப்படின்னு சொன்னால், நாளைய தினம் ஓடிஐ ஒரு நாள் 50 ஓவர் கொண்ட ஒரு நாள் இங்கிலாந்துக்கு எதிராக ஆரம்பிக்க போகின்றது. விராட் கோலி, ரோஹித் சர்மா உட்பட ஃபுல் ஸ்ட்ராங் டீம் ஒன்று வரப்போகின்றது. இவங்க அடிச்சு அதை இல்லாம ஆக்கிடுவாங்க. இந்த 3 ஓடிஐ சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ரேட்டிங் ஓடிஐல 8வது இடத்துல இருக்கின்றது. இந்தியா 1வது இடத்தில் இருக்கின்றது. T20 இங்கிலாந்து பவர்ஃபுல் டீம் தான், அடித்தாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இங்கிலாந்தில் வைத்து விளையாடி இருக்கின்ற வேளையில் இந்தியா போட்டி தொடர் ஆரம்பிக்கின்ற வேளையில் இங்கிலாந்து தரப்படுத்தலில் 2வது இடத்தில் இருந்த அணி. எனவே அவர்கள் இங்கிலாந்தில் வைத்து இந்தியாவை அடித்து துவைப்பார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சகஜம், நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரில் குறிப்பாக இந்திய அணி 2-1 வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. பும்ராவும் வந்துட்டார். இது முழுமையான இந்திய அணி இதுதான் இந்திய அணி என்று சொல்லக்கூடிய ஒரு அணி விளையாட போகின்றது. இப்ப இந்த இந்திய அணி அடித்து விட்டால் இப்பொழுது கம்பீர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், ஏனையவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் மறந்து போய்விடும். அதை முடித்துக்கொண்டு T20 தொடருக்காக ஜிம்பாப்வேக்கு செல்வார்கள். வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஜிம்பாப்வேயை குறைத்து மதிப்பிட முடியாது. பங்களாதேஷை வைத்து பிரித்து மேய்ந்திருக்கின்றார்கள் பங்களாதேச போட்டிகள். நான் எதிர்பார்த்ததை விட மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜிம்பாப்வேக்கு தான் போகின்றார்கள். அண்மை காலமாக ஜிம்பாப்வேயில் வைத்து ஜிம்பாப்வே வெற்றி பெறுவது இலகுவான விஷயம் அல்ல. பொதுவாக ஒவ்வொரு நாட்டில் வச்சு அந்த நாடை வெல்றது கொஞ்சம் கடினம். எனவே இப்பொழுது T20களில் இந்திய அணி அடிவாங்கி இருப்பதும் ஜிம்பாப்வேக்கு செல்கின்றதையும் பார்க்கின்ற வழியில் சமபலமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியாக இருந்தால் என்ன நடக்க போகிறது? நான் சொன்னது போன்று இந்த ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரும் வெற்றி பெற்று ஜிம்பாப்வே தொடரும் வெற்றி பெற்றால் இதெல்லாத்தையும் அழிச்சிடுங்க. நடந்த விஷயம் எல்லாம் மறந்து போய் ஒரு அணிக்கு தோல்வி வர்றது அதைத்தான் நான் சொன்னேன். இந்த தோல்விக்கு பிறகு இருக்கிற எல்லா விமர்சகர்களும் கம்பீர் மேல பாயிறாங்க. பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் கம்பீர் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, தனிப்பட்ட முறையில். ஏன்னா ஒரு வீரரா எனக்கு இந்திய அணியில அவர் இருக்கும்போது கம்பீர் நிறைய போட்டிகளை வெற்றி பெற்று கொடுத்த மாற்றிய ஒருத்தர். அவருடைய ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்ற வீரர்களை விட அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நடைமுறை தான் இப்போ அவர்கிட்ட இருக்கு. சிரிக்கவும் மாட்டார், அப்படியே இருப்பாரு. ஆனா வேற சரியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரெக்டர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நேரடி நம்ம டிவியில பார்த்தானே பழைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் மேல நிறைய பேர் கோபப்படுறதுக்கும் விமர்சனம் வைக்கிறது நிறைய சான்ஸ் நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் தான் இப்போ அவர்கிட்ட இருக்கு. அதுதான் இது மாற்றப்படுமா, இதுக்கு பிறகு நடைபெற போகின்ற டெஸ்ட் தொடர்கள், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். அந்த நடைபெறாது என்று இருந்த பல இடங்களில் தோல்விகளை கண்டிருக்கின்றார். இதுதான் எனக்கு அதாவது இந்தியாவில் வைத்து டெஸ்ட் போட்டிகளில் தோல்வி, இது வாய்ப்பே இல்லை ராஜான்றது. இப்ப இங்கிலாந்தில் தொடர் தோல்வி என்றாலும் 1 மேட்சாவது 2 மேட்சாவது வின் பண்ணி இருக்க வேண்டும். அயர்லாந்தில் தோல்வியை விட்டுடலாம், அது நடக்கும். அதுதான். ஆனா நான் சொன்னது போல அந்த விமர்சனம் தலைகீழாக மாறும். இந்த ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடர் இந்தியாவுக்கு சாதகம். இந்திய அணி இப்ப ஒரு நாள் சர்வதேச போட்டியை வெல்லும் அப்படின்றதுக்கான காரணங்கள் உண்டு. விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்காரு, பும்ரா இருக்காரு, இந்த மாதிரியான முக்கியமான வீரர்கள் இருக்கிறது.
இதான் காரணம், அது மட்டும் தான் காரணம். இல்ல மற்றது இங்கிலாந்து அணி இருக்கிற பலம், இங்கிலாந்து அணி அதான் சொன்னேன். இங்கிலாந்து T20 அணி பலமான அணி. ஒரு நாள் போட்டிக்கு அணிக்கும் இங்கிலாந்து T20 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் இப்ப ரேட்டிங்ஸ் T20 இதுவரை காலம் நம்ம 2வது இடத்திலிருந்து இப்பொழுது 1வது இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 8வது இடத்தில் இருக்கின்றார்கள். அந்த அவர்கள் விளையாடுகின்ற விதம், அந்த செட்டப் என்பது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கின்றது. அதேதான் இந்திய அணியும் அதேதான். இப்ப T20 நாங்கள் அந்த ஒரு நாள் சர்வதேச போட்டி அணி என்றது வந்ததும் இந்த அணியை பார்க்கின்ற வேளையில் இப்ப சொல்கின்றமே இதுதான்டா இந்தியா டீம் என்று, அது T20 மிஸ்ஸிங். அது என்னன்னு சொன்னா அதை வந்து இன்னொரு செப்பரேட் டீமா கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அது என்ன காரணம்டா, சுமங்கில் இல்ல. T20 யாரெல்லாம் சிறப்பா விளையாடுறாங்களோ அவங்க எல்லாம் இந்திய அணியின் T20 குறைவு. டெஸ்டுக்கும் ஒரு நாளுக்கும் இருக்கிற அந்த பிளேயர்ஸை வந்து T20 குறைச்சுதான். சில வேளை இந்தியாவோட டெக்னிக்காவும் இருக்கலாம். இவர்களை கொண்டு வந்து இவர்களோட கேம் நாங்க இதுக்குள்ள நாசமாக தேவையில்ல, குழப்பி அடிக்க தேவையில்ல. இவங்க எல்லாமே ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ். இவங்க டெஸ்ட் ஓடிக்கு தான் ஒரு T20க்கு வந்தாவா போனா போட்டு அடிக்கின்ற அப்படியே வைத்துக் கொள்வோம். அதற்காக இருக்கலாம். நல்ல வீரர்கள் எல்லாருமே இங்கே இருக்கின்றார்கள். எனவே அந்த வித்தியாசத்தை நாங்கள் இந்த 3 போட்டிகளிலும் பார்க்கலாம்னு நான் நம்புகிறேன். இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க போகின்றது. ஒவ்வொரு 2 நாட்களுக்கும் ஒரு போட்டியாக 3 நாளைக்கு 14, 16, 18 நினைக்கிறேன், அல்லது 19 நினைக்கிறேன், 3 போட்டிகள். எனவே இந்த 3 போட்டிகளில் நிலைமை தலைகீழாக மாறி ஒருவேளை 3-0 என்று வெற்றி பெற்று விட்டால் விமர்சித்த கம்பீரையே திருப்பி கம்பீர் வந்து அரசியல் புலத்தோடு வந்து விட்டார் என்கின்ற அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அரசியல் புலத்தோடு இல்ல, எங்க ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று இருக்கும், இல்லாமல் உண்மை வரவில்லை. இதுல நிறைய பேரை நீங்க பெயர் சொல்ல தேவையில்லை, ICC நீ எடுத்தாலே தெரியும் நிறைய. எங்கே இல்லை ராஜா, எங்கே இல்லை, என்ன நடக்கவில்லை, நடக்கல. நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோல சந்திக்கிறோம்.